இங்க இருக்கக்கூடிய ஏகான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா தனிமையில இருக்கு. சோ அப்படி இருக்க சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து ஒரு ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்காக வெளியே வருது. பட் இருந்தாலும் வெளியே மழை வர காரணத்தால அது சோகமா உள்ள போயிடுது. இதை பார்த்துன்னு ஏகானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஐடியா வருது. வெளியே இருந்தக்கூடிய ஒரு மஷ்ரூம் வந்து பாத்தீங்கன்னா உடைச்சு இது அப்புறம் இல்லாம ஆக்கி பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபயரை வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து கூட்டு போகுது. சோ இவங்க ரெண்டு பேரும் வெளியே போனது இல்லாம மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீஃப் இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மழை வராதுன்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா வந்து சீசா விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி சீசா விளையாடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளேம் மேல பட்டு பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய லீஃப் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பர்ன் ஆக ஆரம்பிச்சிருது. மேல தண்ணி பட்ட உடனே பாத்தீங்கன்னா இந்த ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பால் மாதிரி வந்து மாறிடுது. இதை தொடர்றதுக்காக வந்து ஏகான் கிட்ட வருது. பட் இருந்தாலும் சூட வந்து அதெல்லாம் தாங்கவே முடியல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா சூடா வந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே கையில தூக்கிட்டு போய் பாத்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள வந்து போய் வச்சிருது. இப்ப ஃப்ளேம் எழுந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏகானோடைய கேப் மட்டும் தான் இருக்கு. என்ன ஆச்சு ஏகானுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏகான் வெளியே இருந்து சொல்லுது, நான் உனக்காக தான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ரெண்டு பேரும் இப்ப ஜாலியா இருக்காங்க.